महाकों श्री असाध्य साधक स्वामिं असाध्यं तवगिं मदः रामदूतं திருப்பூர் அப்படின்னு பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது திருப்பூரில் இருக்கிற பின்னலாடை தொழிலுங்க. ஆனால் திருப்பூர் வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக இருக்குதுங்க. சோழ மன்னன் செங்கண்ணனுக்கும் சேர மன்னன் கணைக்கால் இரும்பரைக்கும் திருப்பூரில் தாங்க போர் நடந்துச்சு. அதனால் திருப்பூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் திருப்பூர் அப்படின்னு பெயர் மருவி வந்திருக்குதுங்க. மகாபாரத போரையும் வரலாறாக கொண்டதுங்க திருப்பூர். பாண்டவர்களோட ஆணிரைகளை கௌரவர்கள் கவர்ந்துட்டு வந்தபோது பாண்டவர்கள் அந்த ஆணிரைகளை மீட்டிய இடம் தாங்க திருப்பூர். ஆணிரைகளை திருப்பிய இடம் அப்படிங்கிறதுனால திருப்பூர் அப்படின்னு பெயர் வந்திருக்குதுங்க. திருப்பிய ஆணிரைகளை கட்டி வச்சிருந்த இடம் இப்போ பெருந்தொழுவு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ராமர் வனவாசம் முடிச்சு அயோத்தி போன பொழுதுங்க திருப்பூர் வழியாத்தான் போனார் அப்படின்ட்டு திருப்பூரோட தலப்புராணம் சொல்லுதுங்க. வாங்க இப்போ நாம ஜெய்வீராஞ்சநேய சுவாமி கோயிலை தரிசிப்போம். ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல் கொங்கலகிரி கண்டென்ட் கிரியேஷன்ஸ். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம்னா திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்திரா நகரில் இருக்கிற வீராஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப விசேஷமாக கருதப்படுறாருங்க. இந்த கோயிலை நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயிலோட பெருமையும் சிறப்பும் பார்க்கலாங்க. வாங்க கோயிலில் போய் தரிசனம் பண்ணலாம். நரசிம்மர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற விநாயகர் திருக்கோயிலுங்க. விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு இப்போ நாம் வீராஞ்சநேய சுவாமி கோயிலுக்குள்ளே போகிறோங்க. இந்த வீராஞ்சநேய சுவாமி கோயில் மிக சிறிய கோயிலாக தாங்க அமைச்சிருக்குது. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த வீராஞ்சநேய சுவாமி திருக்கோயில் அமைச்சிருக்குதுங்க. இது ஆஞ்சநேயர் திருக்கோயிலாக இருந்தாலுமே இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுறாருங்க. ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. நாம் இப்போது பல்லட ரோடு திருப்பூர் தமிழ்நாடு தேட்டருக்கு லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தில் இருக்கோம். இந்த ஆலயம் ஒரு 12 வருஷமாக நிர்மாணித்து என்னுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீ ராமமூர்த்தி ஐயங்கார் நிர்மாணித்தது. இப்போ அவரும் அடியேன் ஸ்ரீகாந்த் ஐயங்கார் நானும் இங்கே கைங்கரியம் பண்ணிட்டுருக்கோம். இந்த கோவிலுடைய சிறப்பானது நிறையா பக்தர்கள் வர்றாங்க. அவங்கவுங்க கோரிக்கையை நிறைவேறி அவங்கவுங்க பிரார்த்தனையை நிறைவேற்றுறாங்க. அதனாலேயே பிரசித்தியானது இந்த கோவில். சனிக்கிழமை தான் இங்கே விசேஷம். சனிக்கிழமை பக்தர்கள் நிறையா பேர் வராங்க. இங்கே நீங்கள் எப்படி வரணும்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தமிழ்நாடு தேட்டர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். இங்கே கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இந்த கோவிலானது ரொம்ப பிரசித்தியான கோவில். இங்கே ஆஞ்சநேயர் கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் இங்கே இந்த இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் பின்னாடியே யோக நரசிம்மர் மூர்த்தியாக இங்கே பிரதிஷ்டை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ராமர் சீதா லக்ஷ்மண அனுமதி சமேத கோதண்டராமர் இருக்கார். லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்கார் இந்த கோவிலில். இந்த சன்னதியில் படிப்புக்கான ஹயக்ரீவர் இங்கே இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். நாளை என்பதே நரசிம்மர் இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவாள். என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அது இன்றைக்கே லக்ஷ்மி நரசிம்மர் நமக்கு கொடுக்கக்கூடியவர். நரசிம்மரை தேடி நம்ம வர்றதே நமக்கு ஒரு பிராப்தம்.
அவர் நினச்சாதான் அவருடைய சன்னதிக்கு நம்ம காலடி எடுத்து வைக்க முடியும். அவருடைய சிந்தை இல்லைன்னா, அவருடைய மனசு நம்ம மேலே வாத்சல்யம் நம்ம மேலே இல்லைன்னா நம்மளால் அவருடைய சன்னதியில் காலே எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லுவாள். ஏன்னா நரசிம்ம அவதாரங்கிறது அப்பேற்பட்ட உயர்வான அவதாரம். இதை கம்பர் என்ன சொல்கிறார், பெண்ணினில் பேரினில் ஆணினில் அணியினில் உள்ளதில் இல்லதில் கழியான் விண்ணில் சாகிலன் மண்ணில் சாகிலன் பரபரத்தால் தேவர் ஆற்றல் திருதர் இயக்க எவரேலும் சாகிலன்னு சொல்லி ஹிரண்யகசிபு பிரம்மா கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துட்டான். பிரம்மா கிட்ட வரம் எப்படி வாங்கினான்னா, இந்த மாதிரி இந்த பாசுரத்தில் வர்ற மாதிரி பெண்ணால மரணம் ஏற்படக்கூடாது, ஆணால மரணம் ஏற்படக்கூடாது, அழியால மரணம் ஏற்படக்கூடாது, உயிருள்ள ஆயுதத்தாலையும் ஏற்படக்கூடாது, இல்லாத ஆயுதத்தாலையும் மரணம் ஏற்படக்கூடாது, ஆணத்திலையும் ஆகாசத்துலையும் சாகக்கூடாது, பூமியிலையும் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நீட்டமான ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அந்த லிஸ்ட்டு படி தான் எனக்கு மரணம் ஏற்படவே கூடாது அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட வரம் ரொம்ப ஒரு யுககோடி வருஷங்கள் தபசிருந்து அவன் வாங்கிட்டு வந்த வரம். அப்படி ஒரு மனிதனாலேயோ ஒரு எந்த தெய்வத்தாலேயே தன்னை முன்னால் படைக்கப்பட்ட எந்த தெய்வத்தாலையும் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு பிரம்மா கிட்ட ஹிரண்யகசிபு வரம் வாங்கிட்டு வந்தது அந்த மாதிரி வரம். அதனால் பெருமாள் என்ன முயற்சி பண்ணாராம், இந்த மாதிரி இவன் என்னென்ன மாதிரி கூடாதுன்னு சொன்னானோ அதை அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டார், இவனை எப்படியெல்லாம் வதம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனிதன் எப்போ பிறக்கிறானோ அப்போவே அவனுக்கு மரணம்ங்கிறது ஏற்பட்டுடும். அதனால் ஹிரண்யகசிபு வதம் பண்ணுறதுக்காக பகவான் அவதரிச்சாரா அப்படின்னு கேட்டால், அவனை வதம் பண்ணுறதுக்காக பகவான் அவதரிக்கலை. அந்த குழந்தை பிரகல்லாதன், உங்கள் எல்லாத்துக்கும் நரசிம்ம சரித்திரம் நல்லா தெரியும். பிரகல்லாதனை 5 வயசு குழந்தை. அவனை ஒவ்வொரு தடவையும் ஹிரண்யகசிபாய நமஹா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை சொல்ல மாட்டேங்குது, நாராயண நாமத்தையே திரும்ப திரும்ப உச்சரிக்குது. அதனால் ஹிரண்யகசிபு ரொம்ப கோவப்பட்டு அந்த குழந்தைய பிரகல்லாதனை துன்புறுத்துறான். எவ்வளவோ யானையை வச்சு இடற சொல்கிறான், சமுத்திரத்தில் தூக்கி போடுறான். அந்த குழந்தை திரும்ப திரும்ப நாராயண நாமத்தை மறக்க மாட்டேங்கிறது. அப்போ அந்த குழந்தையுடைய நம்பிக்கை, பெரிய மனிதர்களுக்கே நம்பிக்கை, பகவான் மேலே நம்பிக்கை இருக்கிறதில்ல. அந்த குழந்தை 5 வயசு குழந்தை பகவான் நேராக வந்தால் தானே அந்த குழந்தை நம்பும். அதனால் பகவானே நேரடியாக பிரத்யட்சமாக வந்தாராம். அவர் எப்படி வந்தாராம், மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் இரண்டும் கலந்து வரார். அதுதான் நரம் கலந்த சிங்கம், நரசிங்கம். அதுக்கப்புறம் உயிர் உள்ள ஆயுதத்தாலையும் மரணிக்கக்கூடாது, உயிர் இல்லாத ஆயுதத்தாலையும் மரணிக்கக்கூடாதுன்னு ஹிரண்யகசிபு கேட்குறான். இது ரொம்ப சிக்கலான விஷயம் பாருங்க. உயிர் உள்ள ஆயுதம் எது, உயிர் இல்லாத ஆயுதம் எது, லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் நம்மலாம் யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். அப்போது லிவிங் திங்ஸ் என்ன, நான் லிவிங் திங்ஸ் என்னன்றது பிரிக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ரெண்டுமே கலந்து இருக்கணுமே, உயிர் உள்ள ஆயுதமும் இருக்கக்கூடாது, உயிர் இல்லாத ஆயுதம். ரொம்ப சிக்கலான சிக்கலில் பெருமாள் மாட்டின்னு இருக்கார். இது எவ்வளோ அலட்சியமாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. நகம், முடி ரெண்டுமே டெட் செல்ஸ், ஆனால் இறந்த செல்கள் அப்படின்னு நம்ம விஞ்ஞான ரீதியாக நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறந்த ஒரு பொருள் வளருமா, வளராது. அப்போ இந்த நகம் வளருது, முடியும் வளருது. அப்போ கடைசி வரைக்கும் இது ரிசர்ச்சபிள். இப்போ இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. இது போயிட்டுட்டே போனீங்கன்னா உயிர் இல்லையான்னா உயிர் இல்லை, உயிர் இருக்கான்னா உயிர் இருக்கு. அப்போ நகத்தாலேயே கிழிச்சு வதம் பண்ணுறாராம். கிழிச்சு அந்த ஹிரண்யகசிபு கிழிச்சு வதம் பண்ணும்போது அந்த இதயத்தை தொட்டு பார்க்குறான். எங்கேயானா என் மேலே ஒரு பக்தி, ஒரு சின்ன துளியாவது பக்தி இருந்தால் இவனை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம். அந்தளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு 24 மணி நேரமும் நாராயண தேசத்தையே மனசுக்குள்ளே விதைச்சுட்டு இருக்கான். அதனாலேயே அவனை வதம் பண்ணுறார். இதெல்லாம் ரொம்ப நீட்டி சொல்லணும்னா பெரிய புராணம், நரசிம்ம புராணம். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதியிருக்கார். உள்ளுக்குள்ளே ராமாயணத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கம்பர் ஏற்றுருக்கார். நரசிம்மரே பிரத்யட்சமாகி கம்பருக்கு இதை சேர்த்துனதுனால ஆசீர்வாதம் பண்ணதாக ஸ்ரீரங்கத்தில் வரலாறு இருக்குது. பேர்பட்ட நரசிம்மர் அகோபலத்தில் 9 நவகோலத்தில் இருக்கார். 9 நரசிம்மராக இருக்கிறார் அகோபலத்தில். இங்கே விழுப்புரம் பக்கத்தில் பரிக்கல், பூவரசங்குப்பம், சிங்கர்குடின்னு 3 நேர்கோட்டில் கூடியிருக்கிற நரசிம்மர். இப்படியெல்லாம் எல்லா க்ஷேத்திரத்தை நிறைய இடங்களில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறது. ஒரு குறிப்பிட்ட பிறவிகளை தாண்டி குறிப்பிட்ட ஆத்ம ரீதியான பலம் ஏற்பட்டால் வழிய நரசிம்ம பிரார்த்தனை பண்ணுறதுக்கு மனசும் புத்தியும் லைக்காது. ஒரு
இப்போ சாதாரணமாக வந்து எல்லா கோவிலுக்கும் போயிடலாம், நரசிம்மர் கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு அதிகப்படியான சத்சங்கங்கள் தேவை. உங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து நிறையா சொல்லணும், இங்கே போங்க அங்கே போங்கன்னு. பிராப்தம் ஏற்பட்டாலேயே நரசிம்மருடைய பக்தி உங்களுக்கு வராது. அதனால நரசிம்மர் தியானத்தை பண்ணுங்க, லக்ஷ்மி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணுங்க. லக்ஷ்மி நரசிம்மாய நமஹ அப்படின்னு ஒரு தடவை சொன்னீங்கனாலே பண்ணிய பாவமெல்லாம் தீர்ந்து போயிடும்னு சொல்கிறோம். ஆனால் எப்படி போகும்? சும்மா லக்ஷ்மி நரசிம்மாய நமஹான்னு வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது. மனசறிஞ்சு மனஸ்ரீதியாக நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுடும், இனிமேல் இந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு மனசறிஞ்சு. ஏன்னா எல்லாருமே சொல்லுவா இல்லையா, கேட்டு பண்ண பாவம்லாம் யாரையாவது அரைஞ்சிட்டு நான் பண்ண பாவம்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. நம்மளுடைய எப்படியோ யுக ஜென்மத்திலையோ பூர்வ ஜென்மத்திலையோ நம்ம எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருக்கோம். அந்த பாவங்கள்லாம் தீர்ந்து போகிறதுக்காக மகானை பிரார்த்தனை பண்ணிட்டு இனிமேலும் எந்த பாவம் என்னை பண்ண வைக்காது, இந்த சரீரம் ஆத்மா எல்லாமே உன்னுடையதுன்னு பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான ஆச்சாரியன் திருவடிகளை சரணடைஞ்சிட்டு பகவானே கதின்னு அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே இறைவனுடைய சங்கல்பத்தினால தான் நமக்கு கஷ்டங்களும் இன்பமும் துன்பமும் கலந்து வர்றது அப்படிங்கிற சிந்தனையை வந்து மனசுக்குள்ளே விதைச்சுண்டு நீங்கள் நித்தியமும் நரசிம்ம பிரார்த்தனை பண்ணிங்க. லக்ஷ்மி நரசிம்ம சன்னதியை தொடர்ந்து அடுத்ததாக ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதி. இதே ஆலயத்தில் தான் ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் எல்லாத்துக்குமே அறிஞ்சது தான். ராமாயண காலத்திலேருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் வந்து ஒரு சிரஞ்சீவி, இன்னன்னைக்குமே இருக்கக்கூடியவர். நமக்கு எல்லாத்துக்கும் ராமான்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆஞ்சநேயான்னு சொல்கிறத விட ராமான்னு சொன்னால் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் ராமா ராமா ராமான்னு 3 தடவை அவருடைய நாமங்களை நாம் சொல்லிட்டோம்னா அவர் பண்ண பாவங்களையெல்லாம் ஆஞ்சநேயர் ராமர் மன்னிக்கிறாரோ இல்லையோ, ஆஞ்சநேயர் வந்து மன்னிச்சு, ஆஞ்சநேயர் தான் நம்ம குருவாக இருந்து அழைச்சின்னு போகிறார். எப்படி சீதை பிரிஞ்சிருந்தால சீதா பிராட்டி பிரிஞ்சிருந்தப்போ ஆஞ்சநேயர் வந்து ராமர்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறாரோ அது மாதிரி சீதை தான். ஏன்னா ஒரு புராண பதமாக ராமாயணத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்துலேருந்து எடுத்து சொல்கிறார். ராமாயணம் வந்து எப்படின்னா ரொம்ப 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 உயர்ந்ததான ஒரு இதிகாசம் பாரத தேசத்தில். ராமா அப்படின்னு சொன்னால் எப்படி சீதா தான் நம்மளுடைய ஜீவாத்மா மாதிரி. இது வந்து தத்துவம், இது கொஞ்சம் ஆழமாக விளங்கிக்கணும். சீதா பிராட்டி தான் நம்மளுடைய ஜீவாத்மா, ராமர் தான் பரம்பொருள். இப்போ சீதை எப்படி ராமரை பிரிஞ்சு வாடின்னு இருக்காலோ, நம்ம மேலே இருக்கிற பரம்பொருளை பிரிஞ்சு நாம் இங்கே பூமியில் வந்து வாடின்னு இருக்கோம். நாம தான் ஜீவாத்மா, அங்கே மேலே இருக்கிற பரமாத்மா. இந்த ஜீவாத்மா திரும்ப திரும்ப பிறவி எடுத்து இந்த உலகத்திலேயே பிறவி சக்கரத்திலேயே சுழன்று திரும்ப இன்பம் துன்பத்தையும் கலந்து மனுஷனை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். மனுஷனாவோ மிருகமாவோ பூச்சியாவோ புழுவாவோ ஏதாவது ஒரு ஜீவராசியாக பூமியில் பிறந்து பாவங்களையும் புண்ணியங்களையும் கலந்து பண்ணிட்டு இந்த பூமியில் திரும்ப வாழ்ந்துருக்கு. அப்போது அந்த ஜீவாத்மா எப்படி கடை தேரணும்னா திரும்ப ராமநாமத்தை சொல்ல என்ன ஆகும்? அந்த ஆத்மாவுக்குண்டான பலம், ஆத்ம பலம்னு சொல்கிறா இல்லையா, உடம்புல சரீரத்தில் ஏற்பட்டால் சரீர பலம், ஆத்மாவுக்கு ஏற்பட்டால் ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலம் கூடி ராமனையே ஸ்மரித்து சபரி மோட்சம் கேள்விப்பட்டிருக்கல. சபரி ராமாயணத்தில் வர சபரி சாதாரண வேடு வச்சு வந்து எப்படி மோட்சம் போனாங்கிற கதை தான் சபரி மோட்சம். அதே மாதிரி வால்மீகிங்கிறவர் சாதாரண வேடவன், நரமாமிசத்தையும் சாப்பிடக்கூடிய சாதாரண வேடுவ குலத்தில் பிறந்த ஒரு சாதாரண வேடன் தான் வால்மீகியே ராமாயணத்தையும் எழுதக்கூடிய அளவுக்கு பெரிய ஞானம் பெற்றார். ராமநாமாவால் தான் அவர் அப்பேற்பட்ட முனிவரானார். இந்த மாதிரி நிறைய உதாரண கதைகள் உண்டு. ராமநாமங்கிறது சாதாரண ஒரு சின்ன ராமநாமமாக தான் இருக்குது. எளிதாக வந்து யாருக்குமே புரியாது. ராமான்னு சொன்னால் என்ன அந்த அளவுக்கு வந்து ரொம்ப புண்ணியமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் ராமநாமத்தை நம்ம எத்தனை கோடி தடவை சொல்கிறோமோ அத்தனை கோடி தடவை சொல்லி அத்தனை தடவை சொன்னாதான் அதுக்குண்டான பலம் என்னங்கிறது தெரியும். ஆத்ம ரீதியான பலத்தை ரொம்ப நமக்கு நல்கக்கூடியது. ஆஞ்சநேயருக்கு எப்படி பிடிக்கும்னா எத்திர ரகுநாத் கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்த காஞ்சலியும்
பாஷ்பவாரியும் பரிபூர்ணலோச்சனம் மார்தியும் நவதராட்ச சாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமநாமத்தை சொல்கிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் ஆஞ்சநேயர் வந்து கண்கள் கண்ணீர் மழுக அந்த இடத்துல தன்னை கை குவிச்சுண்டு பக்தியோட ராமநாமத்தை கேட்கறதாக ஆஞ்சநேயருடைய குணாதிசயங்கள். அப்படி ஆஞ்சநேயருடைய இது அப்படி ஆஞ்சநேயர் வந்து அந்த இடத்துல கேட்டுருக்கார் அப்படிங்கிறதுனால நீங்கள் ராமநாமத்தை எங்கெங்கெல்லாம் பக்தியோட சொல்கிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் ஆஞ்சநேயரும் இருப்பார், ராமரும் கேட்டுருப்பார். ராமர் இருக்கிறதுனால சீதையும் கேட்டுருப்பார், சீதை இருக்கிறதுனால பரதர் கேட்டுருப்பார், பரதன் இருக்கிறதுனால லக்ஷ்மணர் கேட்டுருப்பார், லக்ஷ்மணர் கேட்கறதுனால சத்ருகன் கேட்டுருப்பார். எல்லாருமே கேட்டுருக்கிறதால அயோத்திய மக்கள் பூரா ராமநாமத்தை இன்முகமாக கேட்டுட்டே இருப்பார். இன்றைக்கும் ராமநாமம் எங்கெங்கெல்லாம் பிடிக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சுபிக்ஷமே ஏற்படும். ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடித்தமான நாமஜபத்தை பண்ணி ஆஞ்சநேயர் வழிபடுங்க. நன்றி. இந்த வீர ஆஞ்சநேய சுவாமி கோயில் வந்து திருப்பூரில் இருக்கிற பலருக்கே இந்த கோயில் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது வந்து தெரியாமல் இருக்குதுங்க. எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரும் வீராஞ்சநேய சுவாமியும் ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரோட அருள் பெற வேண்டும் கேட்டுக்கிறாங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.